Taste the Daily. ஆட்சி பொறுப்பேற்று இந்த 3 ஆண்டு காலத்திலே அவர் செய்திருக்கிற சாதனை எல்லாம் அனைத்து விலைவாசிகளும் உயர்த்தப்பட்டிருக்கிறது, அனைத்து வரிகளும் உயர்த்தப்பட்டிருக்கிறது, அனைத்து கட்டணங்களும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகின்ற திராவிட மாடலுடைய சாதனை. மக்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறது, துன்பத்திலே ஆழ்த்தி கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டு சொத்து வரியை 100% உயர்த்திய, வீட்டுக்கு 100%, வணிக வளாகங்களுக்கு 150% உயர்த்திய இந்த ஸ்டாலின் அரசு இன்றைக்கு இந்த 10 மாத காலத்திற்குள்ளாக மீண்டும் சொத்து வரியை உயர்த்தியிருக்கிறது. இதே எதிர்க்கட்சியாக இருந்த ஸ்டாலின் அவர்கள் சொத்து வரி உயர்த்தாத போதே சொத்து வரி உயர்த்தப் போகிறார்கள் என்று கண்டனம் தெரிவித்த ஸ்டாலின் அரசு இன்றைக்கு அதையெல்லாம் மறந்துவிட்டு இன்றைக்கு மக்களை வரி மேல் வரி போட்டு அனைத்து கட்டணங்களையும் உயர்த்து இன்றைக்கு மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. அதை பற்றியெல்லாம் துளியும் கவலைப்படாமல், நிர்வாகத்தை பற்றி துளியும் கவலைப்படாமல், நிர்வாகம் என்றால் என்னென்றே தெரியாத ஸ்டாலின் இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். நேற்று நிர்வாகம் எந்த அளவிற்கு சீர்கெட்டிருக்கிறது, சீரழிந்திருக்கிறதுக்கு ஒரே உதாரணம் சென்னையிலே நேற்று முன்தினம் நடைபெற்ற அந்த விமான சாகச நிகழ்ச்சியிலே ஏற்பட்ட குளறுபடி. அந்த அனுமதி, அந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு துப்பில்லாத ஸ்டாலின் அரசு, உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய தவறிய ஸ்டாலின் அரசு, உரிய போக்குவரத்து வசதிகளை செய்து கொடுக்காத ஸ்டாலின் அரசு, குடிநீர் வசதியை செய்து கொடுக்காத ஸ்டாலின் அரசு, கழிப்பறை வசதியை செய்து கொடுக்காத ஸ்டாலின் அரசு இன்றைக்கு 5 விலை மதிக்க முடியாத உயிர்கள் இன்னைக்கு பலி போயிருக்கிறது. எந்த அளவிற்கு மக்களை ஒரு கேலி பொருளாக இந்த அரசு, ஸ்டாலின் அரசு நினைத்திருந்தால், மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் இருக்கின்ற சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்லுகிறார், இன்னும் ஒரு ஆளுக்கு நான் ஒரு போலீஸை போட முடியுமா என்று கேட்கிறார். அப்படி என்றால் எந்த அளவிற்கு இந்த ஸ்டாலின் அரசு பொறுப்பேற்று இருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். 5 உயிர்கள் பலி போயிருக்கிறது. ஆனால் அதை பற்றி துளியும் கவலை இல்லாத இந்த ஸ்டாலினுக்கு நேற்று தன் தந்தை பெயரிலே பெயர் வைப்பதில் மட்டும் இந்த அரசு குறியாக இருக்கிறது. நேற்று சென்னையிலே அவங்க அப்பா கருணாநிதி பெயரிலே பூங்கா திறப்பு. ஏன் அதை இன்னைக்கு திறந்தா வானானுதா? ஒரு வாரம் திறந்தா வானானுதா? ஏன் நேற்று தான் திறக்கணுமா? அந்த உயிர் போன உயிர்கள் மருத்துவமனையில் இருக்கிறது, உடற்குறு ஆய்வு முடியல, வீட்டுக்கு கொண்டு செல்லலை, அவர்களுக்கு என்ன நிவாரணம் என்று அளிக்கல, எதுவும் சொல்ல. ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத இந்த அரசு, ஸ்டாலின் அரசு நேற்று அவர் அப்பா கருணாநிதிக்கு அப்படியே அவர் இந்த நாட்டை அப்படியே ரொம்ப காப்பாற்றிட்டார்னு வச்சுங்க. கருணாநிதி விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்ததில் கடை தேர்ந்தவர் என்று பெயர் பெற்றவர் கருணாநிதி. அதுதான் அவர் செய்த சாதனை. எப்போ கொடுத்தீங்க? எல்லா பத்திரிகைகளும் எல்லா ஊடகங்களும் எல்லா எதிர்கட்சிகளும் விமர்சனம் செய்த போது இவர் நினச்சிட்டார், எல்லாம் நமக்கு தான் பத்திரிகைகள் பேச மாட்டாங்க, ஊடகங்களில் வராது. ஆனால் காலையில் அப்படி தான் இருந்தது. ஆனால் மாலை அனைத்து எதிர்கட்சிகளும் கூட்டணி கட்சியில் இருக்கிற திருமாவளவன் கண்டனம் தெரிவித்தார், விசாரணை வைக்க வேண்டும் என்று சொல்கிறார். அவர் கூட்டணி கட்சியில் இருக்கிற காங்கிரஸ் முதல்ல நிவாரணம் அறிவிக்கிறது. அப்புறம் தான் ஒரு தூக்கத்திலிருந்து கலைஞ்சி வராரு. ஓ, கூட்டணி கட்சி மீண்டும், அதான் நான் சொன்னேன்ல, கூட்டணி கட்சி நேரம் பார்த்துன்னுக்கிறாங்க. நீ போறியா நான் போகிறேன், நீ அனுப்புறியா இல்லை நான் போட்டான், அதான் அது சாராயம், அது அரசாங்கம் மறைமுக ஆதரவோடு நடைபெற கள்ள சாராயம். அதனால 10 லட்சம் சாராயம் குடித்து செத்தா 10 லட்சம். விமான சாகச நிகழ்ச்சி இந்திய இராணுவ படையினுடைய சிகிச்சையை கண்டுகளிக்க வந்து கூட்ட நெரிசலில் இறந்தால் 5 லட்சம். அதுவும் மக்கள் கண்டனம் தெரிவித்த பிறகு அனைத்து எதிர்கட்சிகளும் குறிப்பாக கூட்டணி கட்சிகள்லாம் கண்டனம் தெரிவிச்சப்போ தான் அவருக்கு உரைக்குது. அப்போ தான் உரைக்குது, சூடு சொரணை எல்லாம் அப்போ தான் உறுதி இந்த அரசு. ஆகவே இப்படிப்பட்ட நிர்வாகத்தில் அனைத்து வரிகளும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆகவே அதை கண்டித்து எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அறிவித்த இந்த மனித சங்கிலி போராட்டம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போயாவது இந்த அரசு மக்கள் மீது அக்கறை கொண்டு இந்த ஏற்றிய அனைத்து வரிகளையும் குறைக்க வேண்டும், அனைத்து கட்டணங்களையும் குறைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.